இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த மசாலாலாம் வறுத்து எடுத்துகிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு ஏறிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இப்படி வதக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் வேரோடு போடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. இந்த மசாலா எடுத்து ஒவ்வொரு காய்க்குள்ளே வச்சுக்கலாம். கடாய் சூடு வச்சு குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த கத்திரிக்காய் ஒவ்வொன்றா போட்டுடலாம் எண்ணெயில். கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ எண்ணெயில் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஊற்றிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காயோட சாதத்தோடு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட அப்படி இருக்குங்க. உங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.